வணக்கம் கன்னி ராசி சொந்தங்களே. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், துரோகம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு. குறிப்பா இந்த ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத, இது வரைக்கும் நடக்காத 3 மிகப்பெரிய விஷயங்கள் நடக்க போகுது. அதை பத்தி தான் நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில காலங்களாவே ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத தடை உங்க முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். தொட்டது எதுவும் தொலங்கால, உசுருக்கு உசுரா நம்பினவங்க எல்லாம் திடீர்னு கைவிட்டு பண நெருக்கடியில சிக்கி மனதளவுல ரொம்பவே உடைஞ்சு போயிருப்பீங்க. ராத்திரி ஆனா தூக்கம் வராது. நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோங்கிற பயத்தோட ஒவ்வொரு நாளையும் கண்ணீர் மல்க கடந்து வந்திருப்பீங்க. வெளியில எல்லார் கூட்டத்திலையும் சிரிச்சு பேசினாலும் உங்க மனசுக்குள்ள 1000 வழிகளை சுமந்துகிட்டு இருக்கிற உங்க வேதனை எனக்கு நல்லாவே புரியும். நீங்க யாருக்காவது நல்லது நினைச்சு உண்மையான அன்போட ஒரு உதவி செஞ்சா கூட அது கடைசியில உங்களுக்கு கெடுதலாதான் முடிஞ்சிருக்கும். செஞ்ச நன்றியை மறந்துட்டு உங்களை குத்தி காட்டினவங்க தான் அதிகம். குடும்பத்துல நிம்மதி இல்லாம, சொந்த தொழில லாபம் இல்லாம, வேலை செய்யற இடத்துல எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காம ஒரு இருண்ட காலத்தை தனியாவல சந்திச்சிட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நாம மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்னு கடவுள்கிட்ட பல முறை அழுது புலம்பி இருப்பீங்க. ஆனா உங்களுக்கான விடிவு காலம் பிறக்க போதுன்னு இப்போ கிரக நிலைகள் அடிச்சு சொல்லுது. ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசியில நடக்க போற அபூர்வமான கிரக மாற்றங்கள் உங்க தலையெழுத்தையே முழுசா மாத்தி எழுத போகுது. பல வருஷமா நீங்க உசுர கொடுத்து உழைச்சு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இப்போ உங்களை தேடி வரப்போகுது. இருக்கையில இனி அவ்வளவுதான், நாம எப்படியும் முன்னேறவே முடியாது, நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிட போகுதுன்னு விரக்தியில இருந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. அந்த 3 விஷயங்கள் என்ன, அது எப்படி உங்க வாழ்க்கையை மேலோங்கி கொண்டு போக போகுது அப்படிங்கறத நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப இருக்கிற இருட்டான சூழ்நிலையில இருந்து உங்களை நீங்களே எப்படி காப்பாத்திக்கிறது, வரப்போற இந்த பொற்காலத்தை எப்படி சரியா பயன்படுத்திக்கிறதுன்னு நல்ல தெளிவா பார்க்கலாம். உங்களுக்கான நேரம் வந்துடுச்சு. இனிமேல் உங்க வாழ்க்கையில எல்லாமே ஜெயமாதான் இருக்க போகுது. யாரெல்லாம் உங்களை காத்து இவன் அவ்வளவுதான், இவளால ஒண்ணும் முடியாதுன்னு சிரிச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து வாழ போறீங்க. இந்த 3 விஷயங்கள்ல முதலாவது விஷயம் உங்க பொருளாதாரத்துல நடக்க போற ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் தான். இது வரைக்கும் பணத்துக்காக நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சனில்ல. கையில காசு இல்லாம சொந்தக்காரங்க முன்னாடியும் நண்பர்கள் முன்னாடியும் தலகுனிஞ்சு நின்ன தருணங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்கும். அவசர தேவைக்கு கடன் வாங்கி அதை திருப்பி கட்ட முடியாம வட்டிக்கு மேல் வட்டி கட்டி யார்கிட்டயோ கை கட்டி நின்ன காலம் எல்லாம் மலையிற போகுது. எங்கிருந்து பணம் வரப்போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பல வழிகள்ல இருந்து திடீர் பண வரவு உங்களை தேடி வரும். உங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய பணம், ரொம்ப நாளா யார்கிட்டயோ முடங்கி கிடந்த பணம் எல்லாம் எந்த தடையும் இல்லாம திரும்ப உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்களோட உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைச்சு வருமானம் பல மடங்கு அதிகரிக்க போகுது. காசு இல்லைன்னு உங்களை கால்வா நினைச்சு உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாம் இனிமேல் உங்களோட வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்களை தேடி வந்து ஒட்டிக்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நிதி நிலைமை ரொம்பவே தளமாக போகுது. கடன் தொல்லையில இருந்து முழுமையா வெளியே வந்து உங்க கைகள்ல நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் சேரப்போகுது. பணத்தால உங்களுக்கு இருந்த எல்லா அவமானங்களும் துடைத்தெறியப்பட்டு ரொம்பவே கம்பீரமான ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ போறீங்க. 2வது முக்கியமான விஷயம், உங்க வேலை மற்றும் தொழில நடக்க போற ஒரு பிரம்மாண்டமான மாற்றம். இத்தனை நாளா நீங்க உழைச்ச உழைப்புக்கு வேற யாரோ பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. என்னதான் உயிரை கொடுத்து வேலை செஞ்சாலும் உங்க மேலதிகாரிகளுக்கோ இல்ல கூட வேலை காக்குறவங்களுக்கோ அது பெருசாவே தெரிஞ்சிருக்காது. சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. போட்ட முதல்ல எடுக்க முடியாம, வாடிக்கையாளர்கள் இல்லாம, கடுமையான போட்டியால ரொம்பவே நஷ்டத்தை சந்திச்சு கடையை மூடிடலாமாங்கிற அளவுக்கு கூட சில நேரங்களை யோசிச்சிருப்பீங்க. இந்த ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு முழு ஆதரவை தரப்போகுது. புதுசா வேலை தேடுறவங்களுக்கு, குறிப்பா எவ்வளவு இடத்துல ஏறி இறங்கியும் வேலை கிடைக்காம அலைஞ்சவங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல சம்பளத்தோட உங்க தகுதிக்கு ஏத்த வேலை தானா தேடி வரப்போகுது. வேலை பார்க்கிற இடத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் பனி போல விலகிடும். உங்களை குறை சொன்னவங்க வாயாலேயே உங்களை பத்தி பெருமையா பேச வைக்க போற நேரம் இது. தொழில இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை மாறி வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். புது புது வழிகள்ல லாபம் உங்களை தேடி வரும். உங்களோட திட்டங்கள் எல்லாமே பெரிய அளவுல சக்சஸ் ஆக போகுது. இது வரைக்கும் உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு குழி பிடிச்ச துரோகிகளை கூட இருந்தே கழுத்தறுத்தவங்களை நீங்க முழுசா அடையாளம் கண்டு அவங்கள உங்க வாழ்க்கையை விட்டே தூக்கி எறிய போறீங்க. உங்க திறமைக்கான முழு அங்கீகாரம் கிடைக்க போற இந்த நேரத்துல நீங்க தொடங்குற எந்த ஒரு புதிய காரியமும் வெற்றி அடைய போறது.
தொழில உங்களை போட்டியா நினைச்சவங்க கூட உங்க வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போற அளவுக்கு உங்க பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப வேகமா போக போகுது. அது மட்டும் இல்லாம சிலருக்கு வெளிநாடு போற வாய்ப்போ இல்ல வெளியூர்ல நல்ல ஒரு வேலை வாய்ப்போ அமையறதுக்கு ரொம்பவே பிரமாதமான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்க எதிர்காலத்தை ரொம்பவே சிறப்பா மாத்த போகுது. உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்க நேர்மைய சந்தேகப்பட்டவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு நிக்க போறாங்க. அதனால இனிமே நம்மால முடியாதுன்னு ஒருபோதும் சோர்ந்து உட்கார்ந்துடாதீங்க. உங்களுக்கான ராஜயோக கதவுகள் இப்போ திறக்கப்பட்டுடுச்சு. நீங்க ஆசைப்பட்ட அந்த பதவி, அந்த மரியாதை, அந்த சமூக அந்தஸ்து எல்லாமே இனி உங்க கைவசப்பட போகுது. நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறப்போகுது. உங்க தொழில்ல ஒரு பொடி கட்டி பறக்க போற பாலத்தை நீங்க இப்போ கண்ணார பார்க்க போறீங்க. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம், உங்க குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கிடைக்க போற முழுமையான நிம்மதியும் சந்தோஷமும் தான். இத்தனை நாளா உங்க வீட்டுல ஒரு சின்ன சந்தோஷம் கூட நிலைக்காம இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருந்திருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனஸ்தாபம் வந்து பல நேரங்கள்ல ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நினைச்சு ஒரு பக்கம் பயம், சொந்த பந்தங்கள் மத்தியில நமக்கு ஒரு மரியாதையே இல்லையேங்கிற ஏக்கம் உங்களை ரொம்பவே வாட்டி எடுத்திருக்கும். வீட்டுல எந்த ஒரு சுபகாரியமும் நடக்காம தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்ப நடக்க போற இந்த அபூர்வமான திரவ மாற்றத்துக்கு பிறகு உங்க வீட்டுல இருந்த ஒத்தனை இளனும் விலகி வெளிச்சம் பரவ போகுது. ஏதோ ஒரு காரணத்தால பிரிஞ்சிருந்த உறவுகள் எல்லாம் திரும்ப ஒண்ணு சேர போறாங்க. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாரும் அவங்களாவே அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களை தேடி வரப்போறாங்க. இல்ல ரொம்ப நாளா தள்ளி போன நல்ல காரியங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா நடக்க போகுது. குறிப்பா கல்யாணம் ஆகான நல்ல வரனுக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகுது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாம மனசுருகி வேண்டிட்டு இருந்த தம்பதிகளுக்கு அவங்க வேண்டுதல் நிறைவேறி வீட்டுல சீக்கிரமே தொட்டில் கட்ட போற ரொம்பவே சந்தோஷமான செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளா சொந்தமா ஒரு நிலம் வாங்கணும் இல்ல ஒரு வீடு கட்டணும்னு பல வருஷமா கனவு கண்டுகிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கனவு இப்ப நிஜமாக போறது. அதுக்கான அத்தனை வழிகளையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப சுலபமா அமைச்சு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க ஆரோக்கியத்துல இது வரைக்கும் இருந்த தொந்தரவுகள் எல்லாமே முழுசா தீர போகுது. மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைஞ்சு உடம்புல ஒரு புது தெம்பும் மனசுல ஒரு பெரிய தைரியமும் பிறக்க போகுது. இனிமேல் உங்க வீட்டுல எப்பவும் சிரிப்பொலியும் நிம்மதியும் மட்டும்தான் நிறைஞ்சிருக்க போகுது. உங்களை சுத்தி ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கிறத நீங்களே உங்க மனசால உணர போறீங்க. உங்களை காத்து இவன் குடும்பம் அவ்வளவுதான் உருப்படாதுன்னு சொன்னவங்க முன்னாடி நீங்க உங்க குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமாவும் கெத்தாவும் வாழ்ந்து காட்ட போறீங்க. இது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நடந்த பல குழப்பங்களுக்கு காரணமான சில ரகசியங்கள் இப்போ வெளிவர போகுது. யாரு உங்களுக்கு நல்லது செய்யறாங்க, யாரு உங்களுக்கு கெடுதல் செய்யறாங்கன்னு தெரியாம இத்தனை நாளா ரொம்பவே குழம்பி போயிருந்தீங்க. நீங்க ரொம்ப உசுரா நம்பினவங்களோட முகமூடி இப்போ கிளிய போகுது. உங்க முதுகுக்கு பின்னாடி குத்துனவங்க உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்ச எதிரிகள் எல்லாரும் காணாம போக போறாங்க. உங்களுக்கு வச்ச கண் திருஷ்டி பொறாமை எல்லாமே இந்த ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு அடிச்சு தூக்கப்பட போகுது. கன்னி ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே இரக்க குணம் ரொம்ப அதிகம். யாராவது கஷ்டம்னு வந்து நின்னா உங்க கஷ்டத்தை கூட பார்க்காம உடனே அவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனா அந்த நல்ல குணமே உங்களுக்கு பல நேரங்கள்ல பெரிய எதிரியா மாறிடுச்சு. தூக்கி விட்டவங்களே உங்களை மிதிச்சிட்டு மேல போயிருப்பாங்க. இனிமே அந்த நிலைமை கிடையாது. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, உங்களை ஏமாத்துறவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச கர்ம இணைக்கான கடனை அனுபவிக்க போறாங்க. அவங்க கஷ்டப்படுறத நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. இத நான் சொல்லும் போதே உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வலிகளையும் வேதனைகளையும் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. உங்க குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு தொடங்குங்க. அதுல தோல்விங்கிற பேச்சுக்கே இடமே இருக்காது. நீங்க மனசுல நினைச்சது எல்லாமே அப்படியே நிஜமா பலிக்க போகுது. அவனால ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு வேண்டிக்கிட்டு ஆனா பண கஷ்டத்தாலேயோ இல்ல வேற ஏதோ குடும்ப சூழ்நிலையாலேயோ போக முடியாம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அந்த நீண்ட நாள் வேண்டுதலை நீங்க சீக்கிரமாவே நிறைவேற்ற போறீங்க. ஆன்மீகத்துல உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகும். மனசுல ஒரு தெளிவு திறக்கும். இது வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு இருட்டுக்குள்ள முட்டி மோதிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போது. இனிமேல் நீங்க எடுக்க ஒவ்வொரு முடிவும் உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவே சரியா அமைய போகுது.
கோர்ட் கேஸ்னு பல வருஷமா இழுத்துக்கிட்டு இருந்த வழக்குகள், பஞ்சாயத்துகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிவாக போறது. இதுல நீங்க எந்த கவலையும் பட தேவையில்லை. உங்களுக்கு இருந்த சட்ட சிக்கல்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். யாருக்கும் பயந்து பயந்து ஒடுங்கி வாழ வேண்டிய அவசியம் இனி உங்களுக்கு இல்ல. நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு ரொம்ப கெத்தா நீங்க உலா வரப்போற காலம் இது. உங்க வாழ்க்கையில நடந்த அத்தனை கஷ்டங்களுக்கும் நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் சேர்த்து வச்சு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பெரிய பரிசை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தை நீங்க ரொம்ப கவனமா பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட காலம் வாழ்க்கையில ஒரு முறைதான் வரும். அந்த வாய்ப்பை சரியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்க தலைமுறையே உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உங்களால உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா ரொம்பவே எளிமையா வந்து உட்கார்ந்துருக்கு. இனிமேல் உங்களோட வாழ்க்கை தரம் அப்படியே தலைகீழா மாறப்போகுது. இதுவரைக்கும் பழைய வண்டியை வச்சுக்கிட்டு அது அடிக்கடி பழுதாகி நடுவேட்ல நின்னு அதனாலேயே அவதிப்பட்டவங்களுக்கு இப்போ புதுசா ஒரு வண்டி வாகனம் வாங்குற யோகம் ரொம்ப பிரமாதமா கைகூடி வரப்போகுது. அதுவும் நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள நினைச்சு ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல வண்டியை நீங்க வாங்க போறீங்க. அதே மாதிரி கன்னிராசி பெண்களுக்கு தங்க நகை மேல எப்போதுமே ஒரு தனி பிரியம் இருக்கும். ஆனா கடந்த சில காலமா கையில காசு இல்லாததாலேயோ இல்ல அரசர குடும்ப தேவைக்காக வச்சிருந்த நகைய கொண்டு போய் அடகு கடையில வச்சதாலேயோ ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அடகு வச்ச நகைய மீட்க முடியலையே, மாசம் மாசம் வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கோமேன்னு ஆதங்கப்பட்டவங்களுக்கு அது ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு அத்தனை நகையையும் மீட்கிறது மட்டும் இல்லாம புதுசா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நகை நட்டு வாங்குறதுக்கான யோகமும் தேடி வரப்போகுது. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து விஷயத்துல உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா இருந்த வில்லங்கங்கள், பங்காளிகளுக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஒரு சுமூகமான முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பங்கு எந்த ஒரு படையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சியை பார்த்துட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி இவன் திடீர்னு இவ்வளவு பெரிய ஆளானான்னு வாயடிச்சு போய் பார்க்க போறாங்க. ஆனா இங்க நீங்க ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். உங்களுக்கு நல்ல காலம் வந்துடுச்சு, தொட்டதெல்லாம் துலங்குதுன்னு உங்களுடைய மனசுல இருக்கிற ரகசியங்களை, உங்களுடைய அடுத்த கட்ட முடிவுகளை எல்லார்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா உங்க கூடவே இருந்துட்டு உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்க இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. அவங்களுடைய பொறாம பார்வையும் கண் திருஷ்டியும் உங்க மேல படாம நீங்க தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். குறிப்பா புதுசா ஏதாவது காரியத்துல இறங்க போறீங்க, இல்ல ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்ய போறீங்கன்னா அது முழுசா நடந்து முடிகிற வரைக்கும் வெளியில யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய குலதெய்வ நம்பிக்கையும் மட்டும் குணைய வச்சு ரகசியமா காரியத்துல இறங்குங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம்தான் இருக்கும். இத்தனை நாளா உங்களை ஏளனமா காத்தவங்க முன்னாடி நீங்க ராஜா மாதிரி தலை நிமிர்ந்து வாழ போற காலத்தை இங்க பிரபஞ்சம் உங்களுக்கு அழகா உருவாக்கி கொடுத்திருக்கு. இந்த அதிர்ஷ்டமான காலகட்டத்துல உங்களோட சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப தீர்க்கமாவும் தெளிவாவும் மாறப்போகுது. இத்தனை நாளா மனசுக்குள்ள இருந்த பயம், பதற்றம், குழப்பம் எல்லாமே நீங்கி ஒரு புதிய தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள கிடைக்க போறது. எந்த ஒரு விஷயத்த தொட்டாலும் அதுல எப்படி லாபம் பார்க்கணும், எப்படி அதை வெற்றிகரமா முடிக்கணுங்கிற புத்திசாலித்தனம் தானாவே உங்க மனசுல மூட்டெடுக்கும். கன்னி ராசிக்காரர்களோட புதன் பகவான் உங்களுக்கு யோகமான இடத்துல வர்றத உங்களோட பேச்சுகளுக்கு இப்போ சமூகத்துல ஒரு தனி மதிப்பு கிடைக்க போறது. நீங்க சாதாரணமா பேசுற வார்த்தை கூட மத்தவங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா அமையும். உங்களை மதிக்காம போனவங்க கூட உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்களோட அறிவுத்திறனும் கௌரவமும் உயரப்போகுது. மாணவர்கள் படிப்பிலையும் இளைஞர்கள் தங்களோட சுய முன்னேற்றத்திலையும் இப்ப ஒரு பெரிய மைல்கல்லை எட்ட போறீங்க. இது வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்த முடியாம மலைச்சிதறல்களால மார்க் குறையறத பார்த்து வருத்தப்பட்ட மாணவர்களுக்கு இனிமேல் நினைவாற்றல் பெருகி தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்று சாதிக்கக்கூடிய சூழல் உருவாகும். உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு போகணும்னு முயற்சி செஞ்சவங்களுக்கு அத்தனை வாசல்களும் இப்போ தானா திறக்க போகுது. அதே போல கலைத்துறை, ஊடகம், எழுத்துத்துறை மற்றும் ஆன்லைன் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு பொன்னான பாலம்னே சொல்லலாம். உங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு கிடைக்கும். நீங்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பிரபலமாகிறதுக்கும் உங்களோட திறமைக்கு தகுந்த விருதுகளும் பாராட்டுகளும் உங்களை தேடி வர்றதுக்கும் பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. இத்தனை நாளா இருட்டுக்குள்ள முடங்கி கிடந்த உங்களுடைய தனித்திறமைகள் எல்லாமே இப்போ வெளி உலகத்துக்கு தெரிய வரும். உங்களோட உழைப்பு வீண் போறல, அதுக்கான சரியான நேரத்தை தான் இந்த பிரபஞ்சம் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கு.
உங்களோட சொந்த பந்தங்கள் வட்டாரத்துல இதுவரைக்கும் உங்களை ஒரு பொருட்டாலே மதிக்காம சுபகாரியங்கள்ல உங்களை ஓரங்கட்டி வச்சவங்க எல்லாரும் இப்போ அவங்களோட வீட்டு விசேஷங்களுக்கு உங்களை முன்னாடி வந்து நிக்க சொல்லி கூப்பிட போறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயர போறது. பணமும் புலனும் ஒன்னா சேர்ந்து வர்ற இந்த நேரத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் நிதானமாவும் கர்வம் இல்லாமலும் நடந்துகிட்டீங்கன்னா இந்த வெற்றியை உங்களால காலத்துக்கும் தக்க வச்சுக்க முடியும். உங்களுடைய நல்ல காலத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. மேலும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் மற்றும் லட்சியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற போகும் அற்புதமான தருணங்கள் கைகூடி வரப்போகுது. இத்தனை நாளா மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த சில ரகசிய கனவுகளை இப்போ நீங்க தைரியமா களம் இறங்கி நிஜமாக்க போறீங்க. இது வரைக்கும் தொட்டதெல்லாம் நஷ்டம், போன இடமெல்லாம் அவமானம்னு முடங்கி கிடந்த உங்க மனதுக்கு இந்த கிரக மாற்றம் ஒரு மிகப்பெரிய டானிக் மாதிரி செயல்பட போகுது. குறிப்பா அரசாங்க வழியில ஏதாவது ஒரு உதவிக்காகவோ இல்ல அரசு வேலைக்காகவோ காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஜூன் 10 பிறகு அத்தனை காரியங்களும் உங்களுக்கு சாதாரணமா முடிய போகுது. அரசாங்க அதிகாரிகளோட நட்பு கிடைச்சு அதன் மூலமா உங்களோட நீண்ட நாள் இழுபறியான வேலைகள் எல்லாமே ரொம்ப சுலபமா முடியும். அதே போல பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்க கைக்கு ஒரு பெரிய தொகை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை வச்சு புதுசா ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாமா இல்ல ஒரு நிலத்தை வாங்கி போடலாமாங்கிற நல்ல சிந்தனைகள் உங்களுக்குள்ள வரும். இது வரைக்கும் உங்களுக்கு நல்லது செய்யறது யாரு கெட்டது செய்யறது யாருன்னு தெரியாம எல்லாரையும் நம்பி ஏமாந்த நீங்க இனிமேல் ரொம்பவே புத்திசாலித்தனமா காய்களை நகர்த்த போறீங்க. உங்களோட பேச்சிலும் சரி உங்களோட செயல்பாடுகளிலும் சரி ஒரு பக்குவமும் முதிர்ச்சியும் பளிச்சிட போறது. உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் வட்டாரத்துல கூட ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். தேவையில்லாத உங்களை வச்சு ஆதாயம் தேடின போலி நண்பர்கள் எல்லாரும் இப்போ தானாவே உங்களை விட்டு விலகிடுவாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே உதவக்கூடிய உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களோட சேர்க்கை இப்ப உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த நேரத்துல ஆன்மீக காரியங்கள உங்களுக்கு ஈடுபாடு ரொம்பவே அதிகரிக்கும். மன அமைதிக்காக பெரிய பெரிய மகான்களோட ஜீர சமாதிகளுக்கு போயிட்டு வர்றதோ இல்ல ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்றதோ உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை தரும். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு உங்களோட அத்தனை தடைகளையும் உடைச்சு எரிய போகுது. இதுவரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்த கண் திருஷ்டி, பொறாமை, எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல விலகி ஓடிடும். உங்களுடைய முகம் இப்போ ஒரு தனி பொலிவோடும் தேஜஸோடும் பிரகாசிக்க போகுது. நீங்க போற இடத்துல எல்லாம் எல்லாரோட பார்வையும் உங்க மேலதான் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமை திறன் ரொம்பவே அதிகரிக்க போகுது. எதிரிகளே உங்களுக்கு முன்னாடி வந்து சரணாகதி அடையக்கூடிய ஒரு அசுர பலத்தை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளித்தரப்போகுது. இந்த ஒரு பொன்னான காலகட்டத்துல உங்களுடைய நீண்ட நாள் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே முழுமையா குணமாக போகுது. இத்தனை நாளா உடல்ல ஏதோ ஒரு அசதி, கை கால் வலி, மன உளைச்சலால ஏற்பட்ட தூக்கமின்மைன்னு மாத்திரை மருந்துகளையே நம்பி வாழ்ந்தவங்களுக்கு இனிமேல் அதற்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. உடம்புல ஒரு புது தெம்பும் முகத்துல ஒரு தனி பிரகாசமும் உண்டாகிறத நீங்களே உணர்வீங்க. எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கும் முன்னாடி இருந்த சோம்பேறித்தனம் மாறி இப்போ ரொம்ப சுறுசுறுப்பா பாரியத்துல இறங்குவீங்க. மனசுல இருந்த அத்தனை தேவையில்லாத மைண்டிலும் கவலைகளும் நீங்கி ஒரு தெளிவான மனநிலை உங்களுக்கு திறக்க போகுது. அதே போல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் தள்ளி போயிட்டே இருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் இப்போ தானா தேடி வரப்போகுது. மேலதிகாரிகள் உங்க திறமைய பாராட்டி உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகளை கொடுப்பாங்க. உங்க கூட வேலை பாக்குறவங்க மத்தியில உங்களுக்கு இருந்த பழைய கெட்டக்கேர் மாறி இப்போ எல்லாரும் உங்களை மதிச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை வேணும்னே வேலை விட்டு தூக்கணும்னு நினைச்சவங்க, உங்க சீட்டை கிழிக்கணும்னு பார்த்தவங்க எல்லாம் இப்போ அவங்களோட தப்ப உணர்ந்து உங்ககிட்ட நல்லபடியா பேச ஆரம்பிப்பாங்க. இன்னும் சிலருக்கு புதுசா பெரிய நிறுவனங்கள்ல இருந்து நல்ல சம்பளத்தோட வேலை வாய்ப்புகளும் தேடி வரும். எவ்வளவு விஷயத்துல நீங்க இப்போ ரொம்பவே புத்திசாலித்தனமா நடந்துக்க போறீங்க. இதுவரைக்கும் வந்த காசு எங்க போச்சுனே தெரியாம கை நழுவி போயிருக்கும். ஆனா இனிமேல் வர்ற பணத்தை எப்படி சேமிக்கணும், எதுல முதலீடு செய்யணுங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். வீண் ஆடம்பர செலவுகளை குறைச்சு உங்க எதிர்காலத்துக்காகவும் உங்க குழந்தைகளோட படிப்புக்காகவும் ஒரு நல்ல தொகையை நீங்க சேமிக்க ஆரம்பிப்பீங்க. சீட்டு போடுறது, பேங்க்ல பிக்சட் டெபாசிட் பண்றதுன்னு உங்களோட பொருளாதார நிலைய ரொம்பவே வலுவாக்கிக்க போறீங்க. சொந்த பந்தங்களுக்குள்ள இத்தனை நாளா உங்களை ஒரு ஏளனமா பார்த்தவங்க, இவன்லாம் என்ன சாதிக்க போறான்னு பாதுகாட கேசினவங்க முன்னாடி நீங்க ஒரு சொகுசு காரோ இல்ல ஒரு நல்ல கைக்கு வாங்கிக்கிட்டு கெத்தா போய் நிக்க போறீங்க. நீங்க வாங்குற அந்த புதிய வாகனம் உங்களுடைய அந்தஸ்தை இன்னும் 4 பேர் மத்தியில உயர்த்தி காட்ட போறது. உங்களோட பேச்ச கேட்கறதுக்குனே இப்போ ஒரு கனி கூட்டனே உருவாகும்.
அந்த அளவுக்கு உங்களுடைய சொல்லுக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய செல்வாக்கு கிடைக்க போகுது. அத்தனை கஷ்டங்களையும் கடந்து வந்து இப்போ நீங்க நிக்கிற இந்த இடம் உங்களுடைய உழைப்புக்கும் பொறுமைக்கும் கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்க போற இன்னொரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா, தடைப்பட்டு நின்ன உங்களோட அத்தனை பாக்கியங்களும் இப்போ ஒன்னொன்னா உங்க கைக்கு வரப்போகுது. குறிப்பா பூர்வீக சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள், பங்காளிகளுக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்து உங்களுடைய பங்கு உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. சொத்து விஷயத்துல உங்களை ஏமாத்த பார்த்தவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ண நினைச்சவங்க எல்லாரும் இப்ப உங்களுக்கு முன்னாடி வந்து பணிஞ்சு போக போறாங்க. கோர்ட் கேஸ்னு பல வருஷமா இழுத்துக்கிட்டே இருந்த வழக்குகள் கூட இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை நோக்கி நகரப்போகுது. இதனால உங்க மனசுல இருந்த ஒரு மிகப்பெரிய பாரம் அப்படியே குறைய போகுது. அதே போல உங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு இத்தனை நாளா மனசுக்குள்ள ஒரு பெரிய பயமும் கவலையும் வச்சிருந்திருப்பீங்க. அவங்க சரியா படிக்க மாட்டேங்கிறாங்களே, அவங்களுக்கு எப்ப வேலை கிடைக்கும், எப்ப ஒரு நல்ல கல்யாணம் நடக்கும்னு ஏங்கின கன்னி ராசி பெற்றோர்களுக்கு இப்போ உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்க போது. அவங்க நல்லா படிச்சு பெரிய தேர்வுகள்ல பாஸ் பண்ணி சாதிக்க போறாங்க. நல்ல சம்பளத்துல அவங்க தகுதிக்கு ஏத்த கையில அவங்களுக்கு கிடைக்க போகுது. பிள்ளைகளோட இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து நீங்க ரொம்பவே பெருமைப்பட போறீங்க. ஊர் உலகமே உங்களை பார்த்து எப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றிருக்காங்கன்னு பாராட்டுற அளவுக்கு உங்களோட கௌரவம் 4 பேர் மத்தியில ரொம்பவே உயரப்போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புதுசா மனிதர்களோட சேர்க்கை உண்டாகும். சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க, அரசியல் பிரமுகர்கள் இல்ல பெரிய பிசினஸ் பண்றவங்களோட நட்பு உங்களுக்கு தானாவே தேடி வரும். அவங்களோட உதவி மூலமா உங்களோட தொழில்ல நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய மாற்றங்களை செய்ய போறீங்க. இது வரைக்கும் நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களை மதிக்காம உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை வேற யாருக்கோ கொடுத்தவங்க எல்லாரும் இப்போ நீங்க வர்றத பார்த்த உடனே எந்திரிச்சு நின்னு வணக்கம் வைக்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமை திறனும் முகத்துல ஒரு தனி தேஜஸும் பிரகாசிக்க போகுது. ஏன்னா இவ்வளவு நன்மைகள் நடக்கும்போது நீங்க ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். அது என்னன்னா உங்களுடைய இலக்க குணம்தான். யாராவது வந்து கஷ்டம்னு அழுதா உடனே உங்ககிட்ட இருக்கிற பணத்தையோ இல்ல நகையையோ தூக்கி கொடுத்து உதவி செய்யாதீங்க. ஏன்னா உங்களுடைய இந்த நல்ல குணத்தை பயன்படுத்தி உங்களை ஏமாத்துறதுக்குனே உங்க பின்னாடியே சில போலி மனிதர்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் தூரமாவே இருங்க. உங்களோட அடுத்த கட்ட லட்சியங்களை, உங்களோட ரகசியங்களை வெளியில யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கால. மனசுக்குள்ளேயே ரச்சு ரகசியமா காய்களை நகர்த்தினீங்கன்னா இந்த ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு வர்ற அத்தனை நாளும் உங்க வாழ்க்கையில ஒரு பொற்காலமா தான் அமைய போகுது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய பலம் கிடைக்க போகுது. இத்தனை நாளா மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத பயம், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, எப்போ பார்த்தாலும் ஒரு பதற்றத்தோடவே வாழ்ந்த உங்களுக்கு இப்போ மனசுல ஒரு ஆழமான அமைதியும் தெளிவும் திறக்க போறது. எத்தனையோ கோயில்களுக்கு போயும் பரிகாரங்கள் செஞ்சும் நமக்கு மட்டும் ஏன் இன்னும் விடிவு காலம் பிறக்கலன்னு தவிச்சவங்களுக்கு இப்போ உங்களுடைய அத்தனை பிரார்த்தனைகளுக்கும் ஒட்டுமொத்தமா விடை கிடைக்க போற நேரம் இது. உங்களுடைய குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துறத நீங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்திலையும் உணர்வீங்க. உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே இத்தனை நாளா ஏதோ ஒரு மூதேவி அடைஞ்ச மாதிரி ஒரு இருள் சூழ்ந்த நிலை மாதிரி இப்போ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, லட்சுமி கடாட்சம் வீச ஆரம்பிக்கும். வீட்டுல இருக்கிற பெரியவர்களோட ஆசீர்வாதமும் பெற்றோர்களோட ஆதரவும் இப்போ உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமா அண்ணன் தம்பிகளுக்குள்ள, அக்கா தங்கச்சிகளுக்குள்ள இருந்த மனக்கசக்குகள் எல்லாமே மறைஞ்சு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வர போறீங்க. சொந்த பந்தங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு போனா இத்தனை நாளா உங்களை ஏதோ வேண்டாத விருந்தாளி மாதிரி பார்த்தவங்க இப்போ நீங்க வந்தாதான் அங்க விசேஷமே சிறப்புங்கிற அளவுக்கு உங்களை முன்னாடி நிறுத்தி அழகு பார்க்க போறாங்க. உங்களுடைய பேச்சுக்கு குடும்பத்திலயும் சரி வெளியிலயும் சரி அத்தனை பேரும் கத்துப்பட்டு நடப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய சொல்லுக்கு ஒரு காந்த சக்தி பிறக்க போகுது. அதே போல கலைத்துறையில இருக்கிறவங்க, மீடியால இருக்கிறவங்க, சொந்தமா யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க, ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு அசுர வளர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க போடுற திட்டங்கள், உங்களோட உழைப்பு எல்லாமே பல லட்சம் லாப்ல போய் சேரும். இது வரைக்கும் உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவங்க கூட உங்களுடைய திறமையை பார்த்துட்டு உங்களை தேடி வந்து பாராட்டுறது மட்டும் இல்லாம பெரிய பெரிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு அள்ளித்தர போறாங்க. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள், சிந்தன கண்ணீர் எல்லாமே உங்களுடைய இங்க புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான ஒரு அடித்தளம் தான் அப்படிங்கறத நீங்க இப்ப புரிஞ்சுக்கிறீங்க.
அபன விஷயத்துல நீங்க இப்போ ரொம்பவே கராரா இருக்க பழகிக்குவீங்க. ஏன்னா கடந்த காலத்துல நீங்க பட்ட அவமானங்கள் உங்களுக்கு அந்த பக்குவத்தை கத்து கொடுத்துருக்கு. யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், யாரை எந்த இடத்துல வைக்கணுங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைச்சதால தேவையில்லாத வீண் விரயங்கள், ஏமாற்றங்கள் இனி உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. உங்களுடைய சேமிப்பு உயர ஆரம்பிக்கும். கையில எப்போதுமே ஒரு தாராளமான பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். கடன் கொடுத்து ஏமாந்த பணம் கூட இப்போ வட்டியும் முதலுமா உங்க கைக்கு தானா வந்து சேரும். இதுவரைக்கும் உங்களை ஏளனமா பார்த்த இந்த சமுதாயமே உங்களோட வளர்ச்சியை பார்த்து வியந்து நிக்க போற ஒரு பொன்னான பாலகட்டத்தை நோக்கி நீங்க ரொம்ப கம்பீரமா அடி எடுத்து வைக்கிறீங்க. இந்த ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய நீண்ட நாள் ஆசையான சொந்த வீடு, மனை வாங்குற யோகம் ரொம்பவே பிரமாதமா கைகூடி வரப்போகுது. இத்தனை நாளா வாடகை வீட்டுல இருந்துகிட்டு மாசம் மாசம் வீட்டு வாடகை கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு உரிமையாளரோட அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத மனசுக்குள்ளேயே அழுது குமுறிய கண்ணீராகி சொந்தங்களுக்கு இப்போ சொந்தமா நிலம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான அத்தனை வழிகளையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சுலபமா அழைச்சு கொடுக்க போகுது. அதற்கான கடன் வசதிகள், லோன் வசதிகள் எல்லாமே எந்த ஒரு தடையும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே கைகூடும். இன்னும் சிலருக்கு பூர்வீக சொத்து கைக்கு வந்து அதை வச்சு ஒரு அழகான வீட்டை கட்டி குடியேற பாக்கியம் கிடைக்க போகுது. அதே போல உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த இடமாற்ற பிரச்சனைகள், அதாவது பிடிக்காத ஊர்ல போய் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய கட்டாயம் எல்லாமே மாறி இப்போ நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க சொந்த ஊர்லயோ இல்ல உங்க குடும்பத்தோட ஒன்னா இருக்கிற மாதிரியோ ஒரு நல்ல இடத்துக்கு மாறுதல் கிடைக்க போகுது. வேலை செய்யற இடத்துல உங்களை வேணும்னே பழிவாங்கணும்னு நினைச்ச மேலதிகாரிகள், உங்க மேல வீண் பழி போட்டவங்க எல்லாம் இப்போ அவங்களோட பதவியை இழந்து போறதையோ இல்ல வேற இடத்துக்கு மாற்றமாயி போறதையோ நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. தர்மம் எப்பவுமே ஜெயிப்புங்கிறத இந்த கிரக மாற்றம் உங்களுக்கு நிரூபிச்சு காட்ட போகுது. உங்களுடைய நேர்மையும் உண்மையான உழைப்பும் இப்போ அத்தனை பேர் மத்தியிலையும் வெளிச்சம் போட்டு காட்டப்படும். வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு இப்போ புதுசா கிளைகள் ஆரம்பிக்கிறதுக்காக யோகம் இருக்கு. ஒரு கடையை வச்சுக்கிட்டு லாபம் இல்லாம தவிச்ச நீங்க இப்போ அடுத்தடுத்து உங்களோட பிசினஸ பெருசாக்குறதுக்கான முதலீடுகள் உங்களை தேடி வரும். பெரிய மனிதர்களோட பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய லைசன்ஸ், பர்மிஷன் எல்லாமே எந்த ஒரு லஞ்சமும் இல்லாம அலட்சமும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். இது வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தை முடக்கணும்னு நினைச்ச அத்தனை எதிரிகளும் இப்போ உங்களோட அசல வளர்ச்சியை பார்த்துட்டு உங்க கூட சமாதானம் பேசி வர போறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கை ஓங்க போறது. குடும்பத்தில் இருக்கிற கன்னிராசி பெண்களுக்கு இப்போ சமையலறையிலேயே கிடந்து கஷ்டப்பட்ட காலம் மாறி 4 பேர் மதிக்கத்தக்க ஒரு கௌரவமான பதவி தேடி வரப்போகுது. சுய தொழில் செய்யணும்னு ஆசைப்படுற பெண்களுக்கு வங்கிகள்ல இருந்து சுலபமா கடன் உதவி கிடைச்சு அவங்க சொந்த காலில் நின்னு பெரிய அளவுல சாதிக்க போறாங்க. உங்களை இத்தனை நாளா சமையல் கட்டை தாண்டி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டவங்க முன்னாடி நீங்க மாசம் லட்சங்களை சம்பாதிச்சு ஒரு பெரிய சாதனையாளரா காட்ட போறீங்க. உங்களுடைய கணவரும் குழந்தைகளும் உங்களுடைய இந்த வளர்ச்சியை பார்த்து ரொம்பவே பெருமைப்பட போறாங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தோட வாழ்வாதாரமும் இந்த ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு பிரம்மாண்டமான உயரத்தை நோக்கி போக போகுது. இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில சும்மா சாதாரணமா நடந்துடாது. இதுக்கெல்லாம் பின்னாடி பிரபஞ்சத்தோட ஒரு மிகப்பெரிய கணக்கு இருக்கு. இத்தனை நாளா நீங்க பட்ட அவமானங்களும் சிந்தனை பண்ணீரும் வீண் போடல. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன்னதமான குணம் கொண்டவங்க. ஆனா இந்த சமுதாயம் உங்களுடைய அந்த நல்ல குணத்தை நிலவீனமா நினைச்சு உங்களை ஏமாத்த பார்த்தாங்க. இப்போ பாலம் உங்களுக்கு சாதகமா மாறிடுச்சு. உங்களை தப்பா பேசினவங்க அத்தனை பேரும் உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சியை பார்த்துட்டு அவங்க பேசின வார்த்தையில நினைச்சு அவங்களே வெட்கப்பட போறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் சமுதாயத்துல உயர போறது. குறிப்பா இந்த ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தீர்க்கமா இருக்கும். இது வரைக்கும் மனசுல இருந்த குழப்பம், பயம் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு முன்னாடி தெரிய வரும். எந்த ஒரு காரியத்துல இறங்குறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு நடங்க. மற்றவங்களோட வீண் பேச்சுகளையும் தேவையில்லாத ஆலோசனைகளையும் காதுல வாங்கிக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய புத்தி கூர்மையும் கிரகங்களோட பலமும் இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கு. நீங்க சரியா திட்டமிட்டு செய்யற எந்த ஒரு காரியமும் 100% வெற்றில தான் போய் முடியும். யவனப்புழுக்கம் அதிகமாகிற இந்த நேரத்துல
நீங்க ஆன்மீக காரியங்களுக்கும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களோட கசிப்பணிய போக்குறதுக்கும் கொஞ்சம் செலவு செய்யுங்க. ஏன்னா இங்க செய்யற தர்மம் தான் உங்களோட சந்ததியினரை காலத்துக்கும் காப்பாத்தும். உங்களோட குலதெய்வ வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் விட்டுடாதீங்க. மாசத்துக்கு ஒரு முறையாவது உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றத வழக்கமா வச்சுக்கோங்க. அது உங்களுடைய அத்தனை தோஷங்களையும் நீக்கி உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். இனிமேல் உங்களோட வாழ்க்கையில கொட்டதெல்லாம் பொன்னாக போற காலம்தான். கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. உங்களோட எதிர்காலத்தை ரொம்பவே பிரகாசமா மாத்துறதுக்கு பிரபஞ்சம் அத்தனை வெளிவெளியும் திறந்து வச்சிருக்கு. ரெண்டு நிமிர்த்திக்கிட்டு முழு தன்னம்பிக்கையோட உங்களோட புதிய வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைங்க. வெற்றி, புகழ், செல்வம் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய காலம் இப்போ பொன்னான காலமா மாறப்போகுது. கடைசியா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது ஒன்னே ஒன்றுதான். இத்தனை நாளா நீங்க கட்ட கஷ்டங்களுக்கும் சிந்தனை பண்ணிருக்கும் அனுபவிச்ச துரோகங்களுக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்க போற ஒரு மிகப்பெரிய நிதி காலம் தான் இந்த ஜூன் 10 இனிமேல் உங்க வாழ்க்கையில தோல்வி, ஏமாற்றம், கவலை அப்படிங்கிற வார்த்தைகளுக்கே இடம் கிடையாது. நடுக்காதுன்னு நீங்க நினைச்ச அத்தனை நல்ல விஷயங்களும் உங்க கண் முன்னாடியே ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிய போகுது. யாரெல்லாம் உங்களை காத்து பை கொட்டி சிரிச்சாங்களோ அவங்க எல்லாரும் நீங்க வாழ்ந்து காட்டுறீங்க ராஜ வாழ்க்கைய பார்த்துட்டு உங்களுக்கு முன்னாடி தலைகுனிந்து நிக்க போறாங்க. உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் இந்த சமுதாயத்துல ஒரு புதிய உச்சத்தை தொட போகுது. அதனால இத்தனை நாளா மனசுக்குள்ள வச்சிருந்த அத்தனை கவலைகளையும் பயத்தையும் இப்போதே இந்த இடத்துல தூக்கி போட்டுடுங்க. உங்க மேலையும் உங்களுடைய உழைப்பு மேலையும் உங்க குலதெய்வத்தின் மேலையும் முழு நம்பிக்கை வச்சு வரப்போற இந்த பொன்னான காலகட்டத்தை நோக்கி ரொம்பவே கம்பீரமா அடி எடுத்து வைங்க. உங்களுடைய புதிய சாம்ராஜ்யம் இப்போ தொடங்க போது அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கன்னி ராசி சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்க வாழ்க்கை இனிமேல் எல்லாமே ஜெயமாதான் இருக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.